ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.3ல் ரெண்டாவதுல 2 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்கள், பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இது கொடுத்துக்கிறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம முழு எண்களை ஒப்பிடலாம் இதில். அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் கொடுக்கப்பட்ட எண்களின் முழு எண் பகுதியினை ஒப்பிட. அப்போ இதில் பாருங்கள் 2 இருக்குது, அதுக்கப்புறம் 5 இருக்குது, 3 இருக்குது. அப்போது 2ஐ விட 3 பெருசு, 3ஐ விட 5 பெருசு. அப்போது மிகப்பெரிய எண் 5ல் வரும். அப்போது தேர்ஃபோர் மிக பெரிய முழு எண் பகுதி பார்த்திங்கன்னா 5. அப்போ 5ல் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இதுதான் மிகப்பெரிய எண். அப்போது எனவே மிக பெரிய முழு எண் 5.32ன்னு வரும். அதுக்கப்புறம் மீதமுள்ள 4 எண்களில் 3ல் பாருங்கள், இது 1 3ல் இருக்குது, இதுவும் 3ல் இருக்குது. அப்போ இது ரெண்டும் நம்ம ஒப்பிடணும். அப்போது 3.52 மற்றும் 3.25 என்ற இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் என்ற இரு எண்கள் முழு பகுதி 3ஐ கொண்டுள்ளன. அப்போ இது சமம். அப்போ நம்ம 10ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிடணும். அப்போது அவற்றில் 10ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. அப்போ இதில் பாருங்கள் 5 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போது 2ஐ விட 5 தான் பெருசு, அதனால் கிரேட்டர் தென் வரும். அப்போ கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா அப்போ இது பெருசு, இது சின்னது. அப்போது எனவே 3.25 லெஸ் தென் 3.52. அப்போ இதை விட இது பெருசு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இது 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது இன்னும் 2 மீறும். 2ல் இருக்கிறது இது 2 மீறுதுங்களா. அப்போது அதுக்கு நம்ம ஒப்பிடணும். அப்போது மிகச்சிறிய முழு எண் பகுதி 2ஐ 2.35 2.53 என்ற இரு எண்களை பெற்றுள்ளன. முழு எண் சமமாக இருக்குது. அப்போ 10ல் 1ஆம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும். அப்போ பாருங்கள், அவற்றில் 10ல் 1ஆம் இலக்கத்தினை ஒப்பிட. அப்போ இதில் பாருங்கள், இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போ 3ஐ விட 5 பெருசு. அப்போ 3 லெஸ் தென் 5ன்னு வரும். அப்போ 3 லெஸ் தென் 5னா இதை விட இது பெருசு. அப்போது எனவே 2.35 லெஸ் தென் 2.53. ஏறு வரிசைனா இது 3வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 2 மற்றும் 3லிருந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசைனா சின்ன நம்பர். ஃபஸ்ட்டு இது எழுதணும், அடுத்தது இது. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இது எழுதணும், இதுக்கப்புறம் இது எழுதணும், அதுக்கப்புறம் கடைசியாக இது எழுதணும். அப்போ பாருங்கள்,
ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு 2.35 லெஸ் தென் 2.53 லெஸ் தென் அதுக்கப்புறம் இது எழுதணும், அதுக்கப்புறம் இது. அப்போது 3.25 லெஸ் தென் 3.52 லெஸ் தென் 5.32ன்னு வரும். இப்போ 5.32 இதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் ரெண்டாவது கொஷின் இது கேட்டுக்கிறாங்க. அப்போது இது முழு எண்கள் பாருங்கள். இதில் 123 123 125 125 125 அப்போது 123 125 2 முழு எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது வந்து ஒப்பிடலாம். அப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிட. இப்போ ஒப்பிட்டிங்கன்னா 123 greater than 125 லெஸ் தென் 123 விட 125 தான் பெருசு, அதனால லெஸ் தென். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது 123 முழு எண்ணில் இருக்கிறது அதை ஒப்பிடலாம். அப்போ பாருங்கள், எனவே 123 முழு எண் பகுதி கொண்ட எண்கள் சிறியவை. அவற்றில் 123.45 இது சொல்லியிருக்காங்களே மற்றும் 123.54 உள்ளன. அப்போ எனவே அவற்றின் 10ல் 1ஆம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும். 10ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. அப்போது இதில் பாருங்கள், இதில் 4 இருக்குது, இதில் 5 இருக்குது. அப்போது 4 விட 5 தானே பெருசு, அப்போ 4 லெஸ் தென் 5ன்னு வரா. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, எனவே 123.45 லெஸ் தென் 123.54 இதை விட இது பெருசு. புரிஞ்சுங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பெரிய எண் 125 இருக்குங்களா, அது 3 நம்ம ஒப்பிடணும். பாருங்கள், மேலும் பெரிய முழு எண் பகுதி 125 ஐ 3 எண்கள் இது நம்ம எழுதணும். 125.43 125.34 125.3 இது வந்து பெற்றுள்ளன. அதுக்கப்புறம் அதில் 10ல் 1ஆம் இலக்கத்தை நம்ம ஒப்பிடணும். அப்போது 10ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. பாருங்கள், இது 4 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அப்போது 4 3 நம்ம ஒப்பிடணும். அப்போ 3 விட 4 பெருசு, அப்போ 3 லெஸ் தென் 4ன்னு வரும். அப்போது 3 4னால் எது பெருசு? 4ல் இருக்குதுங்களா, இதுதான் பெருசு. இதை விட இது பெருசுன்னா இதுதான் பெரிய எண். அப்போது எனவே 125.43 இவற்றுள் பெரியதாகிறது. அப்போ இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது பாருங்கள், இது 100ல் 1ஆம் இலக்கம். நம்ம இதில் இல்லாதனால நம்ம 0ன்னு சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துனிங்கன்னா எனவே 125.30 லெஸ் தென்
125.34. இதை விட இது பெருசு. இங்கே 0 இல்லாதனால நம்ம 0 சேர்த்துக்கிறோம். அப்போது இது பார்த்திங்கன்னா 3வது சமன்பாடுன்னு நம்ம வச்சுக்கலாம். 3வது வச்சுக்கிட்டிங்கன்னா 1, 2 மற்றும் 3 இலிருந்து ஏறுவரிசைனா இதுனா அப்போ இது ஃபஸ்ட், இது செகண்டுன்னு வரும், தேர்டு வரும், அடுத்தது இது வரும், அடுத்தது இது வரும், கடைசியாக இதுதான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 123.45. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்துன்னு வரும். புரிஞ்சுதாங்களா? அப்போது 123 லெஸ் தென் 123.54 லெஸ் தென் 125.3 லெஸ் தென் 125.34 லெஸ் தென் 125.43. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 2வதுல இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.